அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமா இந்த வீடியோ மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்களும் பரிசுத்த ஆவியானுடைய ஆள் தத்துவத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள கிறிஸ்துவுக்குள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் வீடியோவில் பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமும் பரிசுத்த ஆவிய ஆள் தத்துவத்தை குறித்து. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார், அவர் ஆள் தத்துவம் உள்ளவராக இருக்கிறார். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லும்போது, ஆவியானவர் என்று சொல்லும்போது முதல் வீடியோவில் சொன்னது போல அவர் வெறும் காற்று, புறா, நெருப்பு, எண்ணெய் இப்படிப்பட்டதான சைன் அடையாளத்தில் நம்ம அவரை தெரிந்து கொள்றதில்ல. பரிசுத்த ஆவியானவர் தேவனாக இருக்கிறார். முதலாவது இஸ் a Godhead in the Trinity. ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தெரிந்து கொள்கிறோமோ, அறிந்து கொள்கிறோமோ, அவருடைய சத்தியத்தை நம்ம புரிந்து கொள்கிறோமோ, அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் வில் பி மோர் ஸ்ட்ராங்கர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த பலமுள்ளதாய் மாறுகிறது. ஏன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஸோ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக நம்ம மெடிடேட் பண்ணுறோமோ, இல்லை சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்கிறோமோ, இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையை அது கட்டுகிறதா இருக்கிறது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பில்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நான் ஒரு வசனத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோவானின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 16ஆவது வசனம். வேத புஸ்தகம் நீங்கள் கைகளில் இப்போ வைத்திருப்பீங்கன்னா நீங்கள் என்னோடு கூட யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். என் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு போகும்போது அவர் சொல்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது வேறொரு தேற்றவாளனை பிதாவான உங்களுக்காக தந்தருளுவார். ஸோ வேறொரு தேற்றளவாளன், த அனதர் கம்ஃபர்டர் அப்படின்ற அந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் நம்ம பார்ப்போம் என்றால், இன் கிரீக் லாங்குவேஜ் நம்ம அதை பார்ப்போம்னா மூல பாஷையில் சொல்லுகிறது, சேம் எக்ஸாக்ட்லி அஸ் ஹி இஸ். இயேசு எப்படியோ அப்படியே தான் பரிசுத்த ஆவியானவரும். ஸோ அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன், நான் போனால் பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் தன் சுயமாக யாவையும் பேசாமல், அவர் என்ன பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் அவர் தன் சுயமாக யாவையும் பேசாமல் தாம் கேள்விப்பட்டதை, அவர் என்ன கேள்விப்பட்டாரோ அதை தான் அவர் பேசுவார். 14ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் உங்களுக்காக மீண்டும் வாசிக்கிறேன். நான் 26ஆவது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாவற்றையும் போதிக்கிறாரு, எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறார். அவர் தன் சுயமாக எதையும் பேசாமல் அவர் கேள்விப்பட்டதிலிருந்து அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு அவர் போதிக்கிறார், அவர் நினைப்பூட்டுகிறார் என்று வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்து 27ஆவது வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ இங்கே ஏசாமி சொல்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார், கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு போதித்து அவர் நினைப்பூட்டுவார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஜீசஸ் அன்லிமிட்டெட். அப்படின்னா பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசுவின் அளவற்றவர், அளவில்லாதவர். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது இஸ் லிமிட்டெட். ஏன்னா அவர் இந்த பூமியில் எப்படியா வந்தார், மனுஷனாக பிறந்தார், சரீர பிரகாரமாக வாழ்ந்தார். அவர் வாழும்போது அவர் செய்த காரியங்கள்லாம் என்னவாக இருந்துச்சு, இஸ்ரவேலுக்குள்ளே அது குறுகியதாக இருந்தது, அது லிமிட்டடாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது நமக்காக மரித்து அவர் போனாரோ, பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு இறங்கி வந்தாரோ, அன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இஸ் எ ஜீசஸ் அன்லிமிட்டெட். அப்போது இயேசுவினுடைய அளவற்றவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஸோ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியாகிய தேவன் தனக்குரிய மகிமையை அவர் தேடுகிறவர்
அல்ல. எந்த இடத்துலலாம் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுகிறதோ, எந்த இடத்துலலாம் இயேசுவுக்கு மகிமை செலுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ he never seeks his own identity or he never seeks his own glory. பரிசுத்த ஆவியானவர் தன்னையோ தனக்குரியதையோ தேடாமல் அவர் இயேசுவை அவர் மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார், இயேசுவை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஸோ அதனால தான் இயேசுசாமி சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஏன்னா நான் போகும்போது the father will send another comforter. அப்போது வேறொரு தேற்றளவாளனை உங்களுக்காக அனுப்புவார். அவர் வேறொரு தேற்றளவாளன் சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் நான் சொன்ன மூல பாஷையில் சேம் எக்ஸாக்ட்லி அஸ் ஜீசஸ். இயேசு எப்படியோ அப்படியே தான் பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறவராக இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவனை நம்ம ஆழமாக நம்ம பார்க்கும்போது ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இப்படியா சொல்லுகிறது, the grace of the Lord Jesus Christ and the love of God and the sweet fellowship of the Holy Spirit. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களோடு கூட இருப்பதாக. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்று சொல்லும் போது நிறைய நேரத்தில் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஜபம் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு வாரமும் சபையில் சேர்ந்து எல்லாம் நம்ம சொல்லுவோம், என்ன பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாக்காலமும் நம்மோடு கூட இருப்பதாக என்று சொல்லி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஃபெலோஷிப் என்று சொல்லும்போது, அவர் அனுதினமும் நம்மோடு கூட அவர் அந்த டீப் லவ்விங் ரிலேஷன்ஷிப்பை அவர் எதிர்பார்க்கிறாரு, அவர் விரும்புகிறவராக இருக்கிறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார். he never forces. அவர் ஒருபோதும் நம்மளை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. இன்னொன்று, பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ண மாட்டார், he never possesses as the evil spirit possesses. எப்படி அசுத்த ஆவி ஒரு மனுஷனை ஆண்டு கொள்ளுதோ இல்லை பிடித்து கொள்ளுதோ கட்டாயப்படுத்துதோ, அப்படி ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார், ஒரு மனுஷனையும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஒன்லி he will lead. அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு, நம்ம கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் கூட பேசும்படிக்கு உங்களை நடத்தும்படிக்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் நம்ம அது என்ன பண்ணுறதில்ல, ரெக்கக்னைஸ் பண்ணுறதில்ல. அப்போ இந்த இடத்துல யோவான் அதிகாரத்தில் நம்ம பார்த்த 14 அதிகாரம் 27 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, 26 27 வசனத்தில் பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் நமக்கு போதிக்கிறார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ பரிசுத்த ஆவியை எல்லாவற்றையும் போதித்து நம்மளை நடத்துகிறார். அப்போ எல்லாவற்றையும் சொல்லும் போது நம்ம நிறைய நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் வெறியும் ஆவிக்குரிய காரியங்களை மட்டும்தான், வெளிப்பாடுகளை, தரிசனங்களை, சொப்பனங்களை இது மாத்திரம்தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாருன்னு நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் ஆவியானவர் அதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிறாரு, கொடுக்குறாரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஈவன் இன் ஸ்மால் டீட்டெயில்ஸ் he want to lead and he want to guide us. Even in small decisions he want to be involved. நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறதான ஒரு சின்ன தீர்மானங்கள் கூட, ஒரு சின்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முடிவு கூட, தீர்மானங்களில் கூட பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தவும் கூட இருக்கவும் விரும்புகிறவராக இருக்கிறாரு. அது ஒருவேளை உங்களுடைய ஃபைனான்ஸாக இருக்கலாம், நீங்கள் பணத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கலாம், இது நான் சம்பாதிக்கிறேன், இதை நான் செலவு பண்ணுறேன்னு. இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் அந்த ஏரியாவில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுடைய பணத்தை அவர் தெளிவாய் நீங்கள் செலவு பண்ணவும், தேவ ராஜ்யத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களுக்குரிய எல்லா காரியத்துக்கும் நீங்கள் எப்படி அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறவரார், போதிக்கிறவராக இருக்கிறாரு. அதே போல் தான் உங்களுடைய மேரேஜ் லைஃப் கூட. மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் நினைக்கலாம், மேரேஜ் லைஃப்பில் நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகின்னு இருக்கேன், நிறைய பிரச்சனை இருக்குது, எங்களுடைய திருமண வாழ்க்கை பிளஸ்ஸிங்காக இல்லைன்னு. நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக அவர் வெயிட் பண்ணுறவராக இருக்கிறாரு. when you open the area of your marriage life, உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்கள் ஆவியானவருக்கு திறந்து கொடுத்து பாருங்கள். அவர் உள்ளே வரும்போது அவர் உங்களுக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறாரு. உங்கள் மேரேஜ் லைஃப்பை அவர் பிளஸ் பண்ணுறவராக இருக்கிறாரு. சக்ஸஸ்
சக்ஸஸ்ஃபுல் ஒரு மேரிட் லைஃப்பை நீங்கள் பார்க்குறதுக்கு அவர் உங்களுக்கு போதிக்கிறவராக நல்ல போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளை நான் ப்ராஃபட்டிக்காக சொல்கிறேன், சில பேருடைய திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சில பேர் நீங்கள் நினைக்கலாம், இந்த லைஃப் எனக்கு செட் ஆகலை, ஆண்டவருக்குள்ளே இருந்து நான் சபைக்கு போனாலும் நான் ஜெபம் பண்ணாலும் எங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியல நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். your marriage life will become more fruitful and successful. உங்கள் திருமண வாழ்க்கை அது ஆஸ்வதிக்கப்பட்டதா, கனி கொடுக்கிறதா, அது சமாதானம் உள்ளதாய் ஆவியானவர் உங்களுக்கு போதித்து அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறாரு. ஓப்பன் in the area of your married life. உங்களுடைய திருமண வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்து கொடுங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கூட அவங்களை போதிக்கிறதுக்கு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம் பிள்ளைகளை வளர்ப்பது, how we parent our children, எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெற்றோர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளான பெற்றோர்களாய் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறது, நம்ம ஒரு கிறிஸ்துவின் பெற்றோர்களாய் கர்த்தருக்குள்ள எப்படி பிள்ளைகளை நடத்துகிறது என்பதை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் டீச் பண்ணுறார். இன்றைக்கி நிறைய டீச்சிங்ஸ் இருக்கலாம், வேர்ல்ட்லி டீச்சிங்ஸு, நிறைய விஸ்டம், நிறைய கரிக்குலம்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆஃப்லைனில் நீங்கள் பேரண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், ஹோலி ஸ்பிரிட் தான் நமக்கு பெஸ்ட் டீச்சராக இருக்கிறாரு. He will guide you and lead you into all the truth. And He wants to be involved in every detail of our life. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு ஏரியாலையும் அவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை நடத்த, நம்மளுக்கு போதிக்க, நம்மளை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ அதனால் why you wait? ஏன் நீங்கள் தாமதிக்கிறீங்க? இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள். என்னுடைய ஃபைனான்ஸாக இருக்கட்டும், என்னுடைய மேரிட் லைஃபாக இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்குரிய முடிவாக இருக்கட்டும், why even your personal lives, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும். நீங்கள் நினைக்கலாம், இந்த ஏரியாவில் நான் யாருக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் நான் கொடுக்க மாட்டேன்னு. ஆனால் ஆவியானவர் உங்களை கட்டாயமாக அந்த ஏரியாவில் உள்ளே உங்களுக்கு அவர் சரி பண்ணுறவர் அல்ல. அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தா மட்டும்தான் அவர் உள்ளே வருகிறவராக இருக்கிறாரு. ஆனால் அசுத்த ஆவியோ நீங்கள் விரும்பலனாலும் உங்கள் வாழ்க்கையை அது உள்ளே பொசஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை அழிக்க பிசாசு எப்பொழுதும் அவன் வகை தேடி சுற்றி தருகிறான். ஆனால் ஆவியானவரோ நீங்கள் அவரை இன்வைட் பண்ணும்படிக்கு அவர் ஜென்டில்மேனாக வெயிட் பண்ணுறவராக இருக்கிறாரு. ஸோ டுடே யூ மேக் த டிசிஷன், ஐ வாண்ட் டு பி மோர் வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட். நான் பரிசுத்த ஆவியோடு கூட அனுதினமும் அதிகமாக நான் நடக்க விரும்புகிறேன். அண்ட் ஐ வாண்ட் டு ஓப்பன் மை லைஃப், என் வாழ்க்கை ஆவியானவருக்கு நான் திறந்து கொடுக்குறேன். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் யூ ஆர் இன் டீப் ரூட்டட் இன் சின் ஆர் இன் வீக்னஸ் ஆர் இன் எனி கைண்ட் ஆஃப் activities, you don't need to be afraid. The Holy Spirit is our helper. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. அவர் உங்களை கண்டம் பண்ணுறவர் அல்ல, அவர் உங்களை நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, அவர் உங்களை அழிக்கிறவர் அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறாரு. இயேசு உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் பண்ணி உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் ஆவியானவருக்கு திறந்து கொடுத்து பாருங்கள். அவர் வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். When the anointing comes, the yoke of bondage will destroy. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அவருடைய அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது எல்லா நுகங்களும் முறிக்கப்படும். இன்றைக்கி இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆவியானவருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை திறந்து கொடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கடினமான காரியங்களை, பலவீனமான காரியங்களை, உங்களால் வெளியே வர முடியாத பிரச்சனைகளை ஆவியானவர் உங்களுக்கு போதித்து வழி நடத்தி உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறாரு. I believe today is your day, and receive and you be delivered through the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பிதாவே, எங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்களை நேசிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் சொன்னது போல நீங்கள் சகல சத்தியத்தில் நீங்கள் நடத்துகிறவர். You will teach in all things, Lord. சகலவற்றையும் நீர் போதிப்பீர் என்று சொன்ன வார்த்தையின்படியே, இயேசு சொன்ன வார்த்தையின்படியே இந்த பூமியில் இயேசு இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் இருக்கும்போது இயேசுவே அப்பா, நீங்கள் ஒவ்வொரு மனுஷனையும் விடுதலை ஆக்குனீங்க. இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவரே, 12 சீஷைகள் உன்னோடு நடந்தார்கள், சாப்பிட்டார்கள், உம்மை குறித்து ஆண்டவரே அறிந்து கொண்டார்கள். And they had a deep relationship with you, Lord.
The same Holy Spirit lives today. இயேசுவின் அதே ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்குள்ள நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் வந்து எங்களை நடத்தும்படிக்கு, எங்கள் வாழ்க்கையை கட்டும்படிக்கு, உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு எங்களுடைய எல்லா ஏரியாவும் நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். Even if it is a personal life, or financial decisions, or married life, or future, or spiritual life, whatever the area, Lord, we open ourselves. நாங்கள் எங்களை திறந்து கொடுக்கிறோம் ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாங்க. We invite you. We love you, Holy Spirit. And take control of us. எங்களை நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க, எங்கள் லைஃப்பை பிளஸ் பண்ணுங்க. இன்றைக்கு இதை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால விடுதலை உண்டாகட்டும். அதே போல உம்முடைய ஆண்டவரை சத்தத்தை கேட்டு உம்மை இன்னும் அறிந்து கொள்ளட்டாங்க. நீங்க ஆஸ்வதிங்க, அவங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.